மாண்புமிகு மக்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு நாடு, ஒரு ஜனநாயக நாடுங்க நம்மளோடது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்த ஜனநாயக நாடு எப்படி அப்படின்னோன்னாக்கா, மக்களால் மக்களுக்காக மக்களே தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஆட்சி அப்படின்னு சொல்கிறோம். இதில் பார்த்திங்கனாக்கா மாநிலத்திலையும் சரி மத்தியிலையும் சரி மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய தலைவர்களும் இருக்காங்க. ஸோ நிர்ணய அதிகாரம் பெற்ற தலைவர்களும் இருக்காங்க. அவங்கள நியமனம் செய்யும் அரசாங்கமே, அந்த மாதிரி தலைவர்களும் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு 2 தலைவர்களை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதாவது மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய முதல்வர் ஒரு பக்கம், நியமன அதிகாரியான ஆளுநர் ஒரு பக்கம். இந்த 2 பேருக்கும் உள்ள அதிகாரங்கள், அதுக்கப்புறம் இந்த 2 பேரில் யார் பெரியவங்க, அதுக்கு உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வருக்கும் ஆளுநருக்கும் ஒரு சமமான அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இதில் ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகபட்சமான ஒரு அதிகாரம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டோம்னா, ஒரு மாநிலத்துடைய முதல்வர், அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா உயர் நீதிமன்றத்துடைய நீதியரசர், இவங்களை 2 பேர்த்தையும் நியமிக்கக்கூடிய அதிகாரம் பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு இருக்குது. அதுக்கப்புறம் ஆளுநர் தாங்க ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய எல்லா பல்கலைக்கழகத்துக்குமே வேந்தர். அதனால் அவருக்கு கீழே வரக்கூடிய துணைவேந்தர்களை ஆளுநர் நியமிக்கிறதுக்கான உரிமை பெற்றுள்ளார். அதுவும் இல்லாமல் மாநிலத்தில் ஏதாவது குளறுபடி நடந்துருச்சு, ஒரு எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க அப்படின்ட்டு இருக்கும்போது, அந்த எமர்ஜென்சி பீரியடில் ஆட்சியை கலைப்பதற்கும், அந்த ஆட்சி கலைச்சதுக்கு அப்புறமா அவர் ஜனாதிபதிக்கு பதிலாக அவர் நிர்வாக அதிகாரியாக இருக்கிறதுக்கு ஆளுநருக்கு உரிமை இருக்குது. சரிங்க, இப்போ உச்ச நீதிமன்றம் இதில் என்ன சொல்லுது? அதாவது நம்ம மாநிலம் மட்டும் கிடையாதுங்க, நிறையா மாநிலம், எல்லா மாநிலத்திலையுமே முதல்வர் பார்த்திங்கனாக்கா ஒரு மசோதா சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்படணும் அப்படின்னோன்னாக்கா அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்குறதுக்காக ஆளுநருக்கு அனுப்புவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பஞ்சாப் கவர்மெண்ட்டுங்க. பஞ்சாபில் ஆம் ஆத்மி கட்சி பார்த்திங்கனாக்கா அதிகாரத்தில் இருக்குது. இப்போது ஆம் ஆத்மா கட்சி கிட்டத்தட்ட நிறைய மசோதாக்களை ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் அவர்களுக்கு ஒப்புதலுக்காக அனுப்பியிருக்காங்க. அந்த மசோதா ரொம்ப காலமாக நிலுவையிலேயே இருந்துச்சு. நிலுவையிலேயே இருந்ததுனால என்ன பண்ணிட்டாங்க, ஆளும் ஆம் ஆத்மி கட்சி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுடைய தலைமை நீதிபதி மாண்புமிகு சந்திரசூட் அவர்களுடைய தலைமையிலான பெஞ்ச் எடுத்து நடத்துனுச்சு. இதுக்கான தீர்ப்பு என்ன கொடுத்துச்சு அப்படின்னா, அதாவது ஆளுநருக்கு முழு அதிகாரம் கிடையாது, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர்களுக்கும் அமைச்சர்களுக்குமே உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் ஆளுநரை சாடி இருக்கு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உச்சநீதிமன்றம் ஆளுநர் தேவையில்லாமல் நெருப்போட விளையாண்டுட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெருப்புன்றது முதல்வர்கள் அப்படின்னு குறிப்பிடப்படல, மக்கள் தான், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு தான். ஸோ மக்கள் தான் நெருப்பு, நம்ம கூட ஆளுநர் விளையாடுறாரு அப்படின்னு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. அதுவும் இல்லாமல் ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே ஆளுநர் பார்த்திங்கனாக்கா மசோதாக்களை நிலுவையில் போடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் ஆளுநர் ஜனநாயக அடிப்படையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படுது, அதை ஒப்புதலுக்கு அனுப்பும்போது அதை ரொம்ப நாள் நிலுவையில் வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 படி பார்த்திங்கன்னா ஆளுநருக்கு 3 அதிகாரம் இருக்குது மசோதாக்களை கையாள்வதில். அந்த மசோதாக்களை கையாள்வதில் என்னென்ன அதிகாரம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1, ஒப்புதல் வழங்கலாம். என்ன மசோதா வருதோ அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கலாம். 2வது, ஜனாதிபதியுடைய பரிசீலனைக்காக அந்த ஒப்புதல் அனுப்பி வைக்கப்படலாம். ஏன்னா ஆளுநர் ஜனாதிபதிக்கு ரிப்போர்ட்டிங். ஸோ அதனால் அவர் ஜனாதிபதியுடைய பரிசீலனைக்காக அனுப்பலாம். 3வது, மறுபரிசீலனைக்காக திரும்பவும் பார்த்திங்கனாக்கா தமிழக அரசோ இல்லை மற்ற மாநில அரசுக்கோ ஆளுநர் திருப்பி அனுப்பலாம். இந்த 3 விஷயம்தான் அரசியலமைப்பு சட்ட பிரிவு 200 படி ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரங்கள். இதில் அதே மாதிரியே உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா,
ஆளுநருக்குன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட அதிகாரங்கள் எதுவும் கிடையாது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசு, அதாவது முதலமைச்சர், அமைச்சர்கள் கொண்ட ஒரு அரசு என்ன சொல்லுதோ அதன்படி தான் வந்துட்டு வழி நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆளுநருக்கு சில அதிகாரங்கள் இருந்தாலும் கூட அவர் மசோதாக்களை வந்துட்டு ஒப்புதல் அளிக்காததும், அதே மாதிரி கூட்டத்தொடரை முடக்கிறது, அரசை முடக்கிறது போன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரியே நம்மளுடைய அண்டை மாநிலமாக இருக்கக்கூடிய கேரளாவிலையும் கேரள அரசாங்கம் அந்த ஆளுநரை எதிர்த்தும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதுவும் சுப்ரீம் கோர்ட்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. ஃபைல் பண்ணியிருக்காங்க. அதாவது தமிழக அரசினுடைய ஆளுநர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கு. இந்த 2 கேஸும் கூட வந்து பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் தீர்ப்பு வரும்னு சொல்லிட்டு நம்பப்படுது. இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தகவல் வேணும், உங்களுக்கு வீடியோ போடணும் அதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட்டில் கொடுங்க. நிறைய பேர் அவுட் சைடில் கேட்குறாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு நான் ஆன்சர் பண்ணிகிட்ருக்கேன். கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கும் வந்துட்டு ஆன்சர் பண்ணுறேன். சட்டம் அனைவருக்கும் சமம். நன்றி, வணக்கம்.